தேவமாதாவின் வணக்க மாதம் 16ஆம் நாள். கீழ்ப்படிதல். பிள்ளையை பெற்ற பெண்கள் சுத்திகரம் பண்ண வேண்டுமென்ற வேத கற்பனையை தேவமாதா அனுசரிக்கிற வேளையில் கீழ்ப்படிதல் என்ற புண்ணியத்தின் சுகிர்த மாதிரிகைகளை அனைவருக்கும் காட்டினார்கள். சர்வேஸ்வரனுடைய திருமாதாவும் சகல கன்னியர்களிலும் பரிசுத்த கன்னியாகி மற்ற பெண்களைப் போல் தமது குமாரனை பெறாமல் பரிசுத்த ஆவியின் கிருபையால் அற்புதமாக பெற்றது சத்தியமானதால் அவர்கள் சுத்திகரம் பண்ண கடமையும் தேவையும் இல்லாதிருந்தது. ஆகிலும் வேதத்தில் கற்பித்திருந்த சடங்குகளை எல்லாம் ஒன்றும் தவறாமல் நிறைவேற்றி சர்வேஸ்வரன் கட்டளையிட்டபடியே தமது கடமைகளுக்கு மேல் அதிகமாய் செய்தார்கள். நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். சர்வேஸ்வரன் கற்பித்ததை புறக்கணித்து கீழ்ப்படிய வேண்டிய நேரத்தில் கட்டாயத்தோடு கீழ்ப்படுகிறதினால் ஞான பிரயோஜனம் அடையாதிருக்கிறோம். ஆனால் தேவமாதா கீழ்ப்படிந்த விதத்தை மனதில் எண்ணி அன்னையை பின்பற்றி பிரியமான புண்ணியத்தை அனுசரிக்க கடவோம். தாழ்ச்சி. தேவமாதா காட்டின தாழ்ச்சியாவது, கன்னி மரியம்மாள் தாம் பரிசுத்த கன்னியும் தேவமாதாவும் என்று காண்பியாமல் சகல வணக்கத்துக்கும் பாத்திரமாயிருந்தாலும் மற்ற பெண்களைப் போல் சுத்திகரம் செய்ய தம்மை தாழ்த்தி கொண்டார்கள். மேலும் தமது வறுமையை காண்பிக்க சம்மதித்து தாம் அரச வம்சத்தில் பிறந்தவர்களுமாய் பரலோக பூலோக ராக்கினியுமாய் இருந்தாலும் எளிய மக்கள் வழக்கமாய் கோவிலுக்கு கொடுக்கிற காணிக்கையை தாமும் கொடுத்து உலக மகிமையை தேடாமல் தமக்கு பெருமையும் கீர்த்தியும் வருவிக்கக்கூடிய அனைத்தையும் விலக்கினார்கள். மனிதரோவெனில் பாவிகளாயிருந்தாலும் உலக பெருமை கீர்த்தியை பெற ஆவலுடன் நாடி தாங்கள் குற்றமில்லாதவர்களும் புண்ணியவான்களும் என்று பிறரால் எண்ணப்படுவதற்கு பிரயாசைப்பட்டு தாழ்ச்சியுள்ள கிரியைகளை எல்லாவற்றையும் அருவருத்து மகிமை பெருமைகளை அடைந்து தங்களை பெரியவர்களாக எண்ணி மற்றவர்களை மேற்கொள்ள ஆசைப்படுகிறார்கள். இத்தகைய ஆங்காரமுள்ள மனிதர்கள் தாழ்ச்சியுள்ள தேவமாதாவுக்கு உகந்த பிள்ளைகளாய் இருப்பதெங்கனம். பிறர் சிநேகம். தேவமாதா காண்பித்த பிறர் சிநேகமாவது, பரிசுத்த கன்னி மரியம்மாள் சுத்திகரம் செய்த பின்னர் தமது திருமைந்தனான இயேசுநாதரை காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார்கள். அப்படி காணிக்கையாக ஒப்பு கொடுத்ததினால் மனிதர் பேரில் தமக்கு உண்டான அளவு கடந்த அன்பை காண்பித்தார்கள். இயேசுநாதர் சிலுவையில் மரணித்து தமது இரத்தமெல்லாம் சிந்தினால்தான் மனிதர்கள் மீட்பு பெறுவார்கள் என்ற தேவ ஆலோசனையை கன்னி மரியம்மாள் அறிந்து அந்த ஏற்பாட்டுக்கு முழுவதும் சம்மதித்து மனிதர் மேல் இரக்கப்பட்டு அவர்களை மீட்க வேண்டுமென்ற மிகுந்த ஆசையோடு தேவ சித்தத்திற்கும் தேவ நீதிக்கும் தமது மைந்தனை பலியாக ஈந்தார்கள். அத்தகைய பலியை கொடுக்கும் வேளையில் தேவமாதா மனிதர் மட்டில் காண்பித்த சிநேகம் எவ்வளவு என்று ஒருவராலும் சொல்ல முடியாது. இத்தகைய நேசத்தை நமக்கு காட்டின தாயை சிநேகிக்காமல் இருக்கலாமோ? இத்தகைய நேசம் கொண்ட மாதாவின் மட்டில் சிநேகம் இல்லாதவன் நன்றி கெட்டவனும் தூஷனும் ஆவான். இப்பொழுது தேவ மாதாவிடம் பார்த்த 3 புண்ணியங்களாகிய கீழ்ப்படிதல், தாழ்ச்சி, பிறர் சிநேகம் என்ற புண்ணியங்களை நாமும் வேண்டி ஜெபிப்போம்.
ஜெபம். மிகவும் இரக்கமுள்ள கன்னிகையே, உம்மை மகா அன்புக்கு பாத்திரமான மாதா என்று பெயரால் கிறிஸ்தவர்கள் கூப்பிடுகிறதை நான் கேட்கும் பொழுதெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறேன். எங்கும் எல்லா மனிதராலும் நேசிக்கப்படத்தக்க மாதாவே, ராஜாதி ராஜாவாகிய சர்வேஸ்வரன் உமக்குண்டான சௌந்தரியத்தையும் நற்குணங்களையும் அளவில்லாத விதமாய் நேசிக்கும் பொழுது எண்ணப்படாத உபகாரங்களை எனக்கு செய்த தாயை நான் சிநேகியாது இருப்பேனோ? அப்படியல்ல, மற்றவர்களை விட அதிகமாக உம்மை நான் சிநேகிக்க என்னால் கூடாததினால் கஸ்திப்பட்டு நான் உமக்கு கொடுக்கிற என் இருதயத்தையும் உமது சித்தத்தின்படியே நடத்தி அதில் தாழ்ச்சி, கீழ்ப்படிதல், பிறர் சிநேகம் என்ற இம்மூன்று புண்ணியங்களையும் விளைவிக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறேன் தாயே. ஆமேன். புதுமை. ஐரோப்பா தேசத்தில் கர்கசோன் என்ற பட்டணத்தில் புனித சாமிநாதர் பிரசங்கித்து கொண்டு வரும்பொழுது ஒரு மனிதனை அவரிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அந்த மனிதன் தேவ மாதாவை குறித்து 153 மணி ஜெபம் ஆகாதென்று சொன்னதின் காரணத்தினால் பிசாசானது அவன் மேல் ஆவேசம் கொண்டதை அறிந்து தாம் 153 மணி ஜெபத்தை குறித்து பிரசங்கிக்கிறதெல்லாம் மெய்யோ பொய்யோ என்று சர்வேஸ்வரன் பெயரால் சொல்ல கற்பித்தார். அப்பொழுது அந்த பசாசு அந்த மனிதன் வாயினால் இரத்தத்தோடு சொன்னதாவது: சூழ நிற்கிற கிறிஸ்தவர்களே, நான் சொல்ல போகிறதை கேளுங்கள். எனக்கு கொடிய விரோதியாக இருக்கும் இந்த சாமிநாதர் தேவ மாதாவின் பேரிலும் 153 மணி ஜெபத்தின் பேரிலும் பிரசங்கித்த யாவும் சரிதான். மேலும் கன்னி மரியாயை வணங்குகிறவர்களுக்கு எவ்விதமான ஆபத்தும் செய்ய என்னால் முடியாது. அவர்களுக்குள் மோட்சமடைய அபாத்திரவான்களாக இருந்தாலும் தேவ மாதாவை வேண்டிக் கொண்டு கரையேறுவார்கள். அவர்கள் பேரில் பக்தி வைத்து 153 மணி ஜெபம் வழக்கமாக செய்கிறவர்கள் எல்லோரும் சாகிற வேளையில் தேவ மாதாவின் உதவியால் உத்தம மனஸ்தாபப்பட்டு மோட்சம் சேர்வார்கள் என்று சொல்ல சர்வேஸ்வரன் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். பசாசானது அப்படி சொன்னதை கேட்டு கூட நின்றவர்கள் எல்லோரும் பிரமித்து அவர்களும் புனித சாமிநாதரும் அந்த பசாசை அந்த மனிதரிடத்தில் நின்று ஓட்டும்படிக்கு 153 மணி ஜெபத்தை தொடங்கினார்கள். அவர்கள் வேண்டிக் கொள்கையில் அந்த மனிதரிடத்தில் அநேக பசாசுக்கள் இருந்ததினால் ஒவ்வொரு அருள்நிறை ஜெபத்திலும் ஒவ்வொரு பசாசு நெருப்பு தணல் ரூபமாய் ஓடிப்போனது. ஜெபம் முடிந்தவுடன் அந்த மனிதன் சௌக்கியமாயிருந்தான். அக்காலத்தில் இருந்த பதிதரில் அநேகம் பேர் இந்த புதுமையை கண்டு மனம் திரும்பினார்கள். கிறிஸ்தவர்களே, பசாசு உங்களுக்கு எந்த விதத்திலும் தீமை விளைவிக்காதபடிக்கு தேவ மாதாவின் அடைக்கலத்தை எப்பொழுதும் தேட கடவீர்கள். இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்த ஜெபமானது: நேசத்துக்குரிய தாயாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். 16ஆம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரியையாவது பிற மதத்தினரிடம் வேதத்தை பற்றி பேசுகிறது.